ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் ட்ரால் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் 18+ ட்ரால் தான். பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் நான் போட்ட ஒரு வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது என்ன வீடியோ, நம்மளோட டேலண்ட்டு, அந்த ஆபாசமே இல்லாத அவரோட அந்த ஒரு கண்ணியத்தன்மை இருக்குல்ல, அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும். அதை நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம் நார்மலாக வழக்கம் போல். வீடியோ பார்க்க போகலாமா? இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? கூலிங் கிளாஸை கழட்டி கொடுங்க, பனியனை கழட்டி கொடுங்க, அடுத்து லுங்கியை கழட்டுங்க. என்ன இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னு கேக்குறீங்க? எல்லாத்தையும் கழட்டி கொடுக்க சொல்றீங்க. ஒன்னும் சரியில்லை. என்னடா பண்ண போறீங்க கண்ணனை வச்சு? மாலை இருக்கு, இப்ப கல்யாணம் முடிக்க போறேன், மாலை கழட்டுங்க. என்ன எல்லாத்தையும் கழட்டுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் முடிச்சாதான் எல்லாம் பண்ணுன்ட்டு தான் இருக்கேன். இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கலாம், லைசன்ஸ் வாங்கிட்டு டிரைவிங் கற்றுக்கலாம். அதாவது அவங்க விருப்பமாக மாறி போச்சு, காலம் அப்படி கெட்டு போச்சு. ஆனால் எங்கள் அண்ணனை வச்சு என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. செட்டப்பும் சரியில்லை, கெட்டப்பும் சரியில்லை. என்ன ஏன் வாயில கொடுத்து போறீங்களா? இல்ல சார் வாயில கொடுத்து போறீங்களா? சார் இல்ல சார் அப்படி சொல்லுங்க சார். அப்படி அண்ணா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருல, அண்ணா வாயை திறக்காதீங்க, சும்மாவே அவனுங்க வாயில வைக்கிறதுக்கு தான், மெழுகுபத்தி சொல்கிறேன், வாயில் வச்சு கொளுத்துறதுக்கு தான் அவனுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரியாக்ஷன் கொடுக்குறேன் சாக்காக இருக்கிற பேரில் அப்படின்னு வாயை திறந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. உள்ள ஏதாவது பத்திக்குது கொளுத்தி வச்சுட்டு போறானுங்கண்ணே. கொளுத்தாலும் கொளுத்திடும் அப்படி வேலை இல்ல சார் அப்படி சொல்ல. ஏன் சார் ஒரு வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு வெறும் ஃபேன் தானா? ஏசியை ரெடி பண்ணுங்க சார். என்ன ஏசியை ரெடி என்ன ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நேச்சுரலாக நடித்தோம் அப்படின்னா அது ஸ்கிரிப்ட்னே தெரியாது. ஆனால் இது வந்து ஸ்கிரிப்டே இல்லை அப்படின்னாலும் பச்சையாக ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியுது இல்லை. ஏன்னா அண்ணனோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படிமா, அது வந்து ஒரு திறமைமா. அந்த திறமை பிடிச்சவங்களுக்கு தான் அது தெரியுமா. ஏசி கேட்குது, ஏசி தர்பூசணியை பொழந்தா அதுக்கப்புறம் ஏசி என்ன, ஃபேன் எதுக்கு, மிக்ஸி இருந்தால் போதுமே, ஜூஸை போட்டு குடிச்சோமா போனோமான்னு இருக்கு. அதை விட்டு ஏசி கேட்குது உங்களுக்கு. சரி இல்லைண்ணே, நான் தான் பெரிய சூப்பர் ஸ்டார் தெரியுமா உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ஆனால நீங்க என்ன விஷயம் படம் எடுக்கிறீங்க? அடங்க அப்பா, சிம்பு அவர்களும் மணிரத்னமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இளம் சிம்பு அவர்களும் மணிரத்னம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய எவ்வளோ பெரிய அப்டேட் நம்ம பார்த்துருக்கோம். அடேங்கப்பா, சஃபகேஷனா இருக்கு. ஆனால் 2 டைம் சொன்னார்ல, 8வது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் கற்றுத்தரத்துக்காக அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அன்னைக்கு தான் வந்து டிக்ஷனரியில் அந்த வார்த்தையை அவரே பார்த்து கற்றுக்கிட்டாரு. அதனால தான் இந்த 2 டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஒரே சஃபகேஷனாக இருக்குது. சஃபகேஷன் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அதாவதுமா அப்படின்ட்டு அண்ணன் வந்து மழுப்பிடுவார். அது வேற விஷயம். பட் அண்ணன் அன்னைக்கு வேர்டை கற்றுக்கிட்டாரா இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பண்ணி போட்டார். அவ்வளோதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் ஒண்ணா படுக்குவா. ஒரு பெட் இருந்தா ஒன்னா தான் படுக்கணும். இல்லை எனக்கு புரியல. நான் என்ன கேட்கறேன், பிரியாணி கடன் தெரிஞ்சுதா பிரியாணி சாப்பிட போறோம் நம்ம. அங்க போய் சார் சிக்கன் பிரியாணியா மட்டன், சிக்கன் பிரியாணியா, நான் தயிர் சாதம் இருக்கு எதிர்பார்த்து வந்தோமா. என்னடா என்னென்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. சார் என்ன சார் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சார் ஒரு கேன பசங்களை கூண்டோட பிடிப்பாருன்னு சொல்ல வந்தங்கிற மாதிரி என்னை பார்த்தா எப்படி தெரியுதா? வேண்டாம்னே அப்படிலாம் கேட்காதீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே பல பேர் பல ஒப்பீனியன் சொல்கிறானுங்க, கேட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. சாங்குக்காக தானே, பேரை கெடுத்துறாதீங்க. நீ வா. ஏய் எல்லாம் பண்ண அண்ணா தெரியும்ண்ணே உங்களை பற்றி நல்லா. எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ண வேண்டியது. டைலாக் மட்டும் அங்கங்கே அப்படியே ஆபாசமே இல்லாத வந்திருக்கோம்மா. சாங்குக்காக தானே, சாங்குக்காக மட்டும்தான் நான் படுக்கிறேன். அண்ணே மனுஷனா பிறந்தா சாங்குக்காக மட்டும் எவனும் என்னை இது பேச வச்சிடாதீங்க. அப்புறம் ஊர்பட்ட ஃபிலாசபிஸ் பேச ஆரம்பிச்சிடுவேன், பூமராக மாறிடுவேன். ஹனிமூன் வந்த மாதிரி இருக்கீங்க. அண்ணே ஒரே சிரிப்பு தான். நின்று ஆம்பளைங்க கிட்ட பேசும்போது அண்ணனுக்கு பல்லே தெரியாது. பக்கத்துல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அண்ணனுக்கு ஒரு சிரிப்பு தான். இருட்டுக்குள்ள ஏண்டாடி அது சத்தம். என்னடா இது பாட்டு, யூடியூப்ல என்னடா இது பாட்டு, என்னடா இது லிரிக்ஸு. பூனை கத்துச்சு, டம்ளர் உருண்டுச்சு, உடனே அண்ணன் திரும்பி கேட்குற, இருட்டுக்குள்ள என்னடி அது சத்தம், தர்பூசணி ஜூஸ் போடுறாங்க மாமா அப்படிங்கும் போது அந்த அக்கா நிறுத்துப்பா, பாட்டெல்லாம் போதும்பா, அண்ணனுக்கு மூடு மாறிடுச்சுப்பா, இல்ல காமெடி பண்ண போறேன்ப்பா அடுத்து அப்படின்னு சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம். கேமரா ஆஃப் பண்ணுப்பா, கூப்பிடு அந்த டைரக்டர். டைரக்டர் எங்கப்பா? என்ன சார் எப்படி பாருங்க, கேமரா கிட்ட தான் அண்ணன் பேசுறாரு. டேரக்டர் என்னமோ தொலை தூரத்துல பக்கத்து ரூம்ல அவர் ஏதோ ஜாலியா இருக்கிற மாதிரி எங்கப்பா டேரக்டர் என்ன பக்கத்துல பின்னாடியே புடனைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு டேரக்டரு. ஏன் சார்
என்ன சார் இது லிரிக்ஸு ஒன்றும் சரியில்லையே சார் அப்படி சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள ஒரு கான்செப்டா நிறுத்துப்பா டைரக்டர் போ வாட்டர்மெலன் ஸ்டார் போ என்ன 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 பண்ண குசியா இருந்தா குசியா இருக்கேன்னு ஒத்துக்கோங்கண்ணே. என்னண்ணே ப்ராப்ளம்? என்னப்பா அது பாட்டுல வர்ற லைன்லாம் வித்தியாசமா இருக்கு. என்ன சார் வித்தியாசம்? என்ன சார் ஆபோசிட்? இல்லப்பா நீங்க என்ன சொன்னீங்க? ஆல்பம் சாங் சொன்னீங்க, கிளாமர்னு சொன்னீங்க. சரி ஓகே, கிளாமர் சாங்னா அதுக்கு இப்படி லைன்ல அப்படியே வரும். கிளாமர் சாங்னா அப்புறம் லைன்லாம் எப்படி வரும்? கனவு காணும் வாழ்க்கையாவும் கரைந்து போகும் மேகங்கள்னா வரும். எனக்கு புரியலைங்க நண்பர்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கிளாமர் சாங் அப்படின்னா கட்டி புட்டி கட்டி பூடிடா கண்ணால கண்ணமாடி கட்டி பூடிடா இப்படிலாம் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படின்ட்டு இதாக அதுக்கு தான் கிளாமர் சாங்கு ஐட்டம் சாங்கு இப்படிலாம் அதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு கிளாமர் சாங்கில் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற நினைப்பு இப்படி தத்துவங்களா பேசுவாங்க. என்னடா ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. அண்ணன் ரொம்ப வெகுலியாக இருக்காரு. எடிட்ல பாத்துக்கோங்க. எனக்கு புரியல. இப்போ ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்பு தப்பா போட்டுட்டோம் எடிட்ல பாத்துக்கோங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. பாட்டு லிரிக்ஸே பச்சையா அதுதான், நம்ம கன்சர்னே பாட்டு லிரிக்ஸ் தான். ஆனா எடிட்ல பாத்துக்கோங்க அப்படின்னா இப்போ எடிட்ல மட்டும் என்ன பாட்டு லிரிக்ஸை மாத்திடுவாங்களா? இருட்டுக்குள்ள என்னங்க மேடம் அது சத்தம் சார், அது பூனை இஸ் கம்மிங் அண்ட் டம்ளர் 35 சார் அப்படின்னு எடிட்ல ஏதாச்சும் இங்கிலீஷ்ல போட்டு ஏதாச்சும் மேட்ச் பண்ணுவாங்களா? ஆனா என்னண்ணே ஏண்ணே வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கானே உங்களுக்கு, ஹைட் வளர்ச்சி கேட்குறேன். என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது மக்களே. உங்களுக்காச்சும் புரியுதா இல்லையா? ஓகே சார் எடிட்லனா ஓகே சார் நீ பார்த்து சொல்லுங்க. ரீடேக் நண்பர்களே, ரீடேக்கில் அண்ணன் இப்போ என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாரு இப்போ நிற்கிறாங்க சரியா, நீங்கள் இங்கே இங்கே வாங்க. இல்லை எனக்கு புரியல. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து விரிஞ்சு கிடக்கும் அண்ணன் முதுகில் உங்கள் நெஞ்சை வச்சு பரப்புகிறீர்களா? அவர் தான் எங்கள் கொங்கை பரப்பு செயலாளங்கிற மாதிரி என்னடா பண்ணுறீங்க அண்ணனை வச்சு? எனக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல, இது ஏதோ அள்ளி அணைச்சிக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன கருமம் பாட்டோ இது. திரும்ப என்ன எனக்கு புரியல. முதல்ல அண்ணனோட பின்னாடி இருந்து நெஞ்சில இருந்து உரசுனீங்க, இப்போ அண்ணனுக்கு முன்னாடி வந்து அண்ணன் தொப்பையை வச்சு உரசுனீங்க. என்னடா நடக்குதுங்க? அண்ணா என்ன ஆச்சு? கோபால் கடை வாத்து பிரியாணி டைஜஸ்ட் ஆகலையா? ஏன் மூஞ்சி அப்படி இருக்குது? உங்களுக்கு அந்த மீம் டெம்ப்ளேட் ஒன்று ஞாபகம் வருமே, மூஞ்சி ஏண்டா அப்படி ஏன் மூஞ்சி? ஏன் தூக்கம் இல்லையா ஒழுங்கா? என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படின்னு எங்க அண்ணன் எங்கேயாச்சும் கத்துனாரா? அதெல்லாம் குரங்குகள் கத்துறது. எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? கிங்காங் மாதிரி இருக்குதா இல்லை காட்டில் விட்ட காட்சில மாதிரி இருக்குதா? அவ்வளோதான். எங்கள் அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நற்பணி மன்ற எங்கள் அண்ணனோட நற்பணி மன்ற பற்றி பாப்பா அப்படி ஒன்று இல்லை. பட் இருந்துச்சுன்னா வந்து உங்களை இதெல்லாம் கேட்டிருப்போம் ஏதாச்சும். நினைச்சேன் எங்கள் அண்ணனோட முதுகை பார்த்தோன்னே அண்ணனுக்கு இப்போ பின்னாடி இருக்க வரைக்கும் என்னமோ ஒன்று இருக்கு. இதான் சாக்கு. சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணனோட முதுகை 3 நாளாக சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆட்டியா? இது என்ன ஆல்பம் சாங்கு? ஆட்டிங்கிறாரு. ஆண்டி காஃபி இஞ்சி மரப்போம் பரப்பேன் இஞ்சி மரப்பேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு என்னடா பஸ் ஸ்டாண்டில் விற்கிறதா கூவுறதா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணுறீங்க? நான் சொல்லலை. என் அண்ணன் முதுக ஏதாச்சும் பதம் பார்க்கறது, இல்லாட்டி முன்னாடி வந்து தொப்பையை பதம் பார்க்கறது. என்ன இப்போ நெஞ்சை வச்சு இடிக்கிறது, இல்லாட்டி என்ன பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் அண்ணனை? அவரு அண்ணனை இழுத்துட்டு அவ்வளவுதானா? அதுக்கு மேல போகாதுங்க. முன்னாடி ஒரு பேரியர் இருக்குது, பேரியர் போட்டு வச்சிருக்காரு எங்க அண்ணன். அவர் பக்கத்துல நெருங்க கூடாது, ஏன்னா அவர் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டார் ஆக போறாரு அப்படிங்கிற அவசரம். என்ன அப்படி இருக்குதா? இல்ல மூஞ்சில அப்படியே பிரகாசமா இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் டயர்டே ஆக மாட்டீங்களாண்ணே? ஏன்னா அந்த பிள்ளைய பாவம் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி இப்படின்னு தாளாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தையெல்லாம் சின்ன வயசில் வந்து இந்த ஊஞ்சலை போட்டு ஆட்டுவாங்களே, அந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்களே. அந்த புள்ள டயர்டாகி மயங்கி இங்கி விழுந்துற போதுன்னா அப்புறம் ஊர் உலகம் தப்பாக பேசணும். திவாகர் மயக்க மாட்டேங்க வச்சுட்டார் ஒரு பொண்ணை அப்படின்ட்டுருவாங்கண்ணே. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அண்ணன் வெகுளித்தனத்தெல்லாம் பயன்படுத்துறீங்களா? பொழந்து போடுவேன். இப்போ நீங்கள் தான் அந்த பொண்ணு, நான் தான் நீங்கள். நினச்சேன்
எனக்கு என்னமோ இந்த ஆல்பம் சாங்கில் அண்ணனை கூப்பிட்டு அண்ணன் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்ட மாதிரி தெரியல. ஒரு வண்ணவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் ஓஹோ அந்த பாட்டு மாதிரி ஒரே ஒரே ரொமான்ஸ் தான், ஒரே கூத்து தான். யாரு நீங்க? யாரு ஹீரோயின்? நீங்க அந்த பொண்ணு, அதான் ஹீரோயின். சரிங்களா? தமிழ்ல பேசி பழங்க. சரி, தமிழ்ல பேசி பழகுங்களா? ஹீரோ அப்ப இல்ல ஒரு யதார்த்தமா பேசும்போது நான் ஹீரோயின் நீங்க ஹீரோ அப்படின்னு எங்க சொன்னாரு, அங்க அண்ணன் சொன்னாரு. அதுக்கு உடனே தமிழ்ல பேசி பழங்க அப்படின்னா எப்படி சொல்றது? நான் அந்த நடிகை, நீங்கள் நானாக இருப்பதால் நீங்கள் இப்ப நடிகர். என்ன நடிகர்? முன்னணி நடிகர். இந்த படத்தில் நீங்க இப்படின்னு தூய தமிழ் எங்க அண்ணன் உட்காந்து பேசி தேநீர் கிடைக்குமா நண்பர்களே அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியுமா எங்க அண்ணனால? எங்க அண்ணன் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டருங்க. டாக்டர் பண்ணக்கூடிய வேலையா இது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் ஒரு டேலண்ட், இதுவும் ஒரு டேலண்ட். சாயங்காலம் 6 மணிக்கு மேல அவன் மூஞ்சி வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி எங்க அண்ணனுக்கு கேமரா முன்னாடி ஒரு மாதிரி, கேமராக்கு பின்னாடி ஒரு மாதிரி. எங்க அண்ணன் மாசுடா. அடிய பங்கனவல்லி அடுப்புள்ள வக்கிவ சொல்லி அப்படி பண்றீங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா அண்ணே. அவரு பண்ணனால ஒரு மாதிரி இருக்குதுண்ணே. நீங்க பண்ணுனா அந்த ஆப்போசிட்ல ஹீரோயின் தானே இருப்பாங்க. அது அப்போ வந்து போவேன் உங்க மூஞ்சி, அந்த மாதிரி ஆயிரும் உங்க மூஞ்சி. அவரு பண்றனால அவர் வேற முட்டியை வேற தூக்கி மேலே வச்சு இடிச்சிருச்சு ஏதோ நடுவில். அது நீங்கள் அண்ணன் தப்பா எடுத்துட்டீங்க, வேற ஏதோ இடிக்குதுன்ட்டு. முட்டி தான் சொல்கிறேன். கட்டையை கிட்டே வச்சு அடிச்சாரா அப்படின்னு அண்ணன் பயப்படுறாரா இல்லையா? பாவம் பதறாரு அண்ணன், குட்டி குழந்தையாட்டம். காப்பாத்துங்க அண்ணனை. இப்ப கோவப்படுறீங்களா? என்ன சொன்னீங்க புரியல? அதெல்லாம் வேணாம்ப்பா. என்னப்பா அது பாவம்ல அந்த பொண்ணு. இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சீன்லாம் பண்றதுக்கு ஒரு இதா இல்லையா? இந்த சீன்லாம் பண்றதுக்கு ஒரு இதா இல்லையா? பூம் பூம் பூமர். இங்க பாருங்க, இதுதான் பாட்டு, இதுதான் ஆல்பம்னு தெரிஞ்சுதான் நம்ம வந்திருக்கோம். பாவம் இல்லையா அந்த பொண்ணு? பெரிய சமூக அக்கறை கொண்ட ஒருத்தர் தான் மனுஷன். இதுதான் சீனு, இதுதான் ஆல்பம் சாங், இப்படி பண்ணா எனக்கு இவ்வளோ பேமெண்ட் வரும், ஐ எம் ஓகே வித் தட் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு வந்திருக்காங்கண்ணே. அதனால அது தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்த மாதிரி ஒரு நடக்கிற விஷயத்த புரிஞ்சு பேசுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்த புரியாமையே அப்படியே மக்களுக்காக பேசுறேன், பொதுநலமாக பேசுறேங்கிற பேர்லயே கண்ட கருமத்தையும் பேசி மாட்டிக்க வேண்டியது. இதே வேலையை வச்சுங்க அண்ணனுக்கு. இப்போ நீ ஆக்டிங் தானம்மா, ஒரு ஆக்டர் தானம்மா? கரெக்டாக தான் கேட்டார். இப்போ ஆக்டிங் தானம்மா, ஆக்டர் தானம்மா, ஆக்டிங் தானம்மா வந்திருக்கேன். இவருக்கு என்னமா உனக்கு மேலே இம்பூட்டு அக்கறை? இவர் நல்லவரா அண்ணன் நல்லவரா இருக்கலாம், நல்லவராட்டம் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க பேச்சா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் இது? என்ன சார் சொல்லிட்டு இருக்கேன் உங்க பேச்சா? இது அண்ணன் வந்து இந்த பேச்சு திறமை வந்து அண்ணனுக்கு ஜாஸ்தி அப்படிங்கிறனால அவரோட புலமை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு? சார் என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க இப்படி சொல்லி கூப்பிட்டீங்க, ஆனால் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அந்த பொண்ணுக்கு எனக்கு பண்றதுக்கு எனக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு இப்படிலாம் ஃப்ளோவா பேச வராது. ஏன்னா அண்ணன் சாதாரண பேச்சு திறமை இல்லை. எந்த அளவுக்கு பேச்சு திறமை இருந்துச்சுன்னா அப்படிங்கிறாரு பார்த்தீங்களா? எல்லா பாஷையும் பேசுவாருங்க அண்ணன். இப்போ அவர் பேசுனது வந்து மார்க்சியன் பாஷை, மார்ஸ் கிரகத்துல கொரில்லாக்கள் பேசக்கூடிய பாஷை. அது யாருக்காச்சும் தெரியுமா? எங்க அண்ணனுக்கு தெரியும். அவரை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க சில்லி பெலோஸ். ஹீரோயின் சொன்னதுக்கே தமிழ்ல பேச சொன்னவர் விட்டுருங்க, லீவ் இட். அடங்க மாட்டேங்க அண்ணன், நீங்களும் சரியான ஆள் தானே. நீயும் உனையும் சும்மா சொல்லக்கூடாதான் இருக்கு. முட்டி போட்டு தவழ்ந்து எனக்கு வேண்டாம். பழைய மித்தும் உள்ளுக்குள்ளதான் சொருகிக்கிட்டு இருக்கான். இந்த 18+ எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கு 18+ கவுண்டர்ஸ் வந்துடும். இப்போ முட்டியை போடுங்க தவந்து வாங்குவான். அண்ணா இப்போ என்னென்ன பண்ணுறீங்க அண்ணா? இங்கே எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் வந்து நான் நார்மலாக சொல்லிக்கிறேன் ஒரு ஜென்ரல் ஃபேக்ட்டுக்காக. முதுமலை, ஆனமலை இந்த மாதிரியான ஏரியாக்களில் இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பண்ணாதீங்க. ஜென்ரலாக அண்ணனை வச்சு ஒரு நார்மலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பொசிஷனில் இந்த மாதிரி அண்ணன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தாய் யானை, நம்மளோட குட்டி யானையை தொலைச்ச ஒரு தாய் யானை, நம்ம குட்டி அங்கே இருக்கே, அது யாரு பக்கத்தில் ஒரு பெண் பூனைக்குட்டி ஆடிக்கிட்டு இருக்கு, நம்ம குட்டிக்கு விவசாயே பத்தாது அப்படின்ட்டு அந்த யானை கூட்டம் வந்து அண்ணனை அபகரித்து தன்னோட குட்டியாக நினச்சி வளர்த்தி அண்ணன் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு டார்சான்ங்கிற மாதிரி யான்சான் அப்படின்ட்டு அண்ணன் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக காட்டுவாசியாக மாறி இந்த மாதிரியான கதைகள்லாம் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால ஜென்ரலாக கேட்டுக்கிறேன், ஆனமலை, முதுமலை இந்த மாதிரி யானைகள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்களில் ஷூட்டிங்கை தவிர்ப்போம் நண்பர்களே. ஒரு சமூக அக்கறையோடு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன், முன்மொழிகிறேன். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் காமத்தில் செய்ய. ஏன்னா சித்தப்பா வயசுல இருந்துக்கிட்டு என்னன்னா இது
நான் ஒரு டாக்டருமா, இந்த ப்ரொஃபஷன்மா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா. ஏன்னா நான் நாளைக்கு வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து பேட்டி கொடுக்கும்போது எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் நம்ம வந்து யூடியூப்ல வளர்ந்துருக்கும், அப்படின்னு நான் வந்து பெருமை பேசணுமா, அதனால இதெல்லாம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களோ. அதை விட்டு சித்தப்பா மாதிரி உட்காந்துக்கிட்டு குழந்தை கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே கட். இப்போ அடுத்த லைனுக்கு போயிடுவோம். பேச வேணாம் ப்ரோ, லைனுக்கு போயிடுவோம் ப்ரோ. சரிங்களா? நீங்க எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னா பக்கத்துல நல்ல ஷூட்டிங் நடக்குது, அங்க போய் ஹீரோயினா நடிக்கலான்னு இருக்கேன்னு போகுது. அந்தம்மா பின்னாடி வந்து இங்க தான் நிக்குது. சும்மா டைம் ஓட்டணுங்கிற அவசரம் பிராங்க்ல என்னத்தையாவது பேசிட்டு இருக்க கூடாது. கரெக்டா அண்ணன் கிட்டலாம் கரெக்டா இருந்துக்கணும். ஆமா சொல்லிட்டாமா. நீங்க டாக்டரா வந்து ஆக்டர் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆளா நீங்க? என்னங்க நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு போட்டீங்க. இப்படிலாம் கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் ரோசக்காரர் வீட்டுக்கு போய் அப்புறம் அவரே வந்து அவர் ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிப்பாரு. இப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கரெக்ட் தான் நீங்க கேட்டது, பட் இருந்தாலும் கேட்காதீங்க. ஏன்னா கேட்டாலும் பிரோஜனம் இல்லை. எங்க அண்ணனுக்கு அது புரியாது. எப்படி நீங்க பேசலாம்? வாயில தான் பேசுவாரு. சின்ன 2 வயசுல இருந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னா அப்புறம் அவர் பிளிரணுமா, இப்படி கை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் உங்ககிட்ட நம்ம யானை மாதிரி பேசிட்டு இருப்பாரு நினைச்சு பாக்கறதுக்கு அப்படிதான். அதுக்குன்ட்டு ஏன் பேசக்கூடாது அவரு? எனக்கு புரியல. இருங்கடா, யானைகள் நலக்காப்பம் சங்கத்துல போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேன். என்னடா பண்றீங்க அங்க அண்ணன் வச்சு? எப்படி நீங்க பேசலாம்? என்னடா மறுபடியும் வம்பா இருக்குது? ஏன் ஒரு மனுஷனா பொறுத்த பேசக்கூடாதாங்க? தமிழ்நாடு அடுப்புல வச்சிருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. சிம்ல வைக்க போறாங்க அடுத்து. என்னன்னா தமிழ்நாடு கொந்தளிக்கும், தமிழ்நாடு கொப்பளிக்கும், வாய் துப்புன்ட்டு என்னத்தையாவது பேச வேண்டியது. சும்மா இருங்க சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நடிப்பு அரக்கனா வாட்டர்மெலன் ஸ்டார் நடிகர் நீங்க வாட்டர்மெலன் நடிப்பு அரக்கனா வாட்டர்மெலன் ஸ்டார் நடிகர் திலகத்தை அப்படின்ட்டு அந்த ஆண்கள் பார்த்து மட்டும் தான் அண்ணனால பேச முடியுது. பெண்களை பார்த்து ஃபேஸ் கூட பண்ண முடியல. ஏன்? ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெண்கள் சவகாசமே இல்லை, யாருமே சீண்டல அண்ணனை. அதனால திடீர்னு பெண்கள் பார்த்தா ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் மாதிரி தெரியுது அண்ணனுக்கு. சார் ஒன்னு பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காதீங்க. பெருசா என்ன மூவில நீங்க பண்ணீங்க? பெருசா இன்னும் அண்ணன் மூவில பண்ணல, பட் சின்னதா பண்ணாரு. கேமரா தூரத்துல இருந்துச்சுனால அண்ணன் சின்னதா தெரிஞ்சது, சின்னதா பண்ணாரு. பெருசா என்ன மூவில பண்ண சொல்லுங்க சார் சொல்றதுக்கு உங்ககிட்டயே ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவர்கிட்ட சொல்லுங்க சார்னா அவர் என்ன சொல்லுவாரு? சார் ஒரு ஏன் அப்படிங்க. என்ன நாயா சார் பண்ணீங்க? ஏப்பா என்ன பண்றாங்க? சொல்லுங்க. அவங்க சொல்றத நான் பண்ண முடியுமா? அவங்க தானே காசு கொடுத்து உங்களுக்கு கூட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்றது பண்றது விட்டு அப்புறம் வேற யார் சொல்றது பண்ணுவீங்க? கூகுள் மேப் கிட்ட, கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா பண்ணுவீங்களா? யார் காசு கொடுக்குறாங்களோ தெரிஞ்சுதான் வந்தோம். அப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு தானே போகணும். அதுதானடா உலக வழக்கம். அண்ணன் உங்களை பிடிக்கவே இல்லை. அண்ட் ரெண்டாவது நான் ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சிட்டேன், இந்த வீடியோ ஃபுல்லா அண்ணன் மேல தான்டா ஃபுல் டச்சிங் பண்றீங்க. டச்சிங்கா இச்சிங்கா எனக்கு ஒன்றும் தெரியும். என்னடா பண்றீங்க அண்ணனை? இதான் சாக்குன்னு அண்ணனுக்கு பனியனை போட்டுவிட்டு அவர் வேற கட்டுமஸ்தான உடம்புமா, இங்க பாருமா கமல் தோத்துருவாருமா அப்படிம்பாரு. என்னவோ பண்றீங்க அண்ணனை வச்சு. புரிஞ்சு போச்சு. நானும் கரூர்காரன் தான்டா, நானும் காந்தி கிராமத்தாரன் தான்டா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு காரன். இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு? இல்லை சம்மந்தமே இல்லை. எனக்கு நிஜமாலுமே கேட்குறேன், புரியல. சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு நானும் மதுரைக்காரன் தான்டா ஓ அப்படின்னு இவன் வந்து பிஜிஎம் போட போறாரு. அவங்களுக்கு பெரிய விசால் இவரு. ஆனால் வேண்டாம் மினி வர்சன் இவரு. கம்முன்ட்ருங்க. நான் விசால் பாவம் சவனேன்னு இருந்தார், அவர் எதுக்கு இழுத்தேன்? டேய் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை. ஒரு கர்ப்பமான ஆம்பளைய போட்டு இந்த ஆட்டம் ஆட்டுறீங்களே, உள்ளுக்குள்ள பேபி இப்படின்னு சேர்க்காவாதரா? ஏன்டா அப்படி பண்றீங்க? எனக்கு பண்ண விருப்பம் இல்ல சார். நீங்க நல்ல ஆக்டரா கூட்டாங்க. பாவண்டா டேய். எஸ் டாக்டர் ஸ்பெஷல் வார்டில் கூட்டிட்டு போய் பிரசவம் பார்க்குற வழியை பாருங்கடா. அதை விட்டு 2 பக்கம் வச்சுக்கிட்டு புஷ் பிரியா புஷ்ன்ட்டு கலக்குறீங்களே, என்னடா பண்றீங்க அண்ணங்க அண்ணனை வச்சுக்கிட்டு? தம்பி ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்ப இதாயிடுச்சு. இருக்கும், ஏன் இருக்காது? ஷூட்டிங் வந்துட்டு ஷூட்டிங் ஒழுங்கா பண்ண முடியல, சரி இவரை வச்சு பிராங்காச்சும் பண்ணோட அந்த சேனல் எல்லாம் தடுமாறுறானுங்க. அப்ப சொல்லதான் தோணும், வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடே வச்சு செய்யறியானே வைரஸ் ஃபீவர் ஆட்டம். அப்புறம் உனக்கு ஜூஸ் சூப்பரா தான் இருக்கும். ஹீரோயினை கூப்பிடுங்க பாப்பா. என்னண்ணே திடீர்னு பொசுக்குன்னு பிடிச்சி இழுத்து போட்டீங்க அந்த பிள்ளைய? அந்த அம்மாவே பதறுது, என்னங்க இவர் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ணன் கேட்டா அண்ணன் வெகுளிம்பீங்க. வெகுளிதான் அண்ணன், வெகுளிதான் அண்ணன், வெகுளிதான் வெகுளிதான். கையதாம பிடிச்சு கூப்பிட்டேன். இப்பெல்லாம் பவ்யமா பேசுவாரு. சூரிய பத்தி ஏன் அப்படி பேசுனீங்க? நான் அப்படி பேசவே இல்லைம்மா, ஏமா இப்படி இருக்கீங்க, எல்லாம் கார்னர் பண்றீங்கம்மா.
நான் அப்படி சொல்ல வரலம்மா, நான் இப்படி தான் சொல்ல அப்போல்லாம் பவ்யமாக பேச மாட்டார். இப்போல்லாம் ஏன்னா இப்போ வளர்ந்துட்டு வரோம், அப்போ வந்து அவர் வளரல. இல்லை எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு. என்ன பண்றீங்க? இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும். சரி அந்த பொண்ணு நைட் தூங்க முடியுமா இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தா? ஏன் பலூனை வச்சு அந்த ஓரத்தில் பண்ணால் சரி வராதா? அந்த பொண்ணு பக்கத்தில் போய் பண்ணாதான் கரெக்டாக இருக்குமா? அது மட்டும் அது என்ன தர்பூசணியா? தர்பூசணியை திங்க சொல்கிறது, பலூனை திங்க சொல்கிறது. எங்கள் அண்ணன் வயிறா இல்லை அது வேறு என்னடா அது? ஏன்டா எங்கள் அண்ணன் வச்சு இப்படி படாதபாடு படுறீங்க? நீங்களும் அவரையும் படாதபாடு படுத்துறீங்க, எங்களையும் போட்டு படாதபாடு படுத்துறீங்க. ஏன்டா? ஏன் யார் சார் போறது? என்ன இது? என்ன கன்றாவி சார், இருக்கா சார் கூப்பிட்டீங்க? யார் நீங்கள் என்ன பேசினாலும் எங்கள் அண்ணன் அந்த நடிப்பை முடிக்கிற வரைக்கும் அசரவே மாட்டார். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் பேசுறதுல அவர் கேட்டாருன்னா அவர் என்ன பண்ண வந்தாருங்க அவரே மறந்துடுவார். அம்னீசியா பேசுன்ற எங்கள் அண்ணன் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, உட்கார முடியாது, பயிற்சி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதை தாண்டி திறமையை ஒரு மனுஷன் முக்கி பயிற்சியெல்லாம் தாண்டி வெளியே கொண்டு வராரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய திறமைன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன எங்கள் அண்ணன் டேலண்ட்டை போய் குறைச்சி மதிப்பிடுறீங்க எல்லாரும்? ஓ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் நண்பர்களே. சும்மா அந்த பார்ட் 2 நீங்கள் கேட்டாலும் நார்மலாக ரியாக்ட் பண்ணி போட்டேன். 2வது நான் இப்போ என்னோட வீட்டில் இருக்கேன், அதனால் பேக்ரவுண்ட்லாம் சும்மாவே நல்லா இருக்காது. என் வீட்டில் சுத்தமாக நல்லா இருக்காது. மேலே சட்டையை ஓட்டி கீழே ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துருக்கேன், லாக்டவுன் டைம்ஸ் மாதிரி. கத்தி வேறு பேசுகிறேன். எங்கள் வீட்டில் வெளியே போனால் என்னை வேறு வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமா, வேறு ஏதாச்சும் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அண்ட் கரூரில் ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் பேசவே இல்லை, ஆச்சா இல்லைங்க. நான் பாட்காஸ்ட் சேனலில் அதை பற்றி பேச தான் போகிறேன். என்னோட ஒப்பீனியன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்ல தான் போகிறேன். அது அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னென்னு பாருங்கள். மிதுன்ஸ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். டடா பை சொல்லிட்டு நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டடா பை டாட்டா பாய்.